தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. இதற்கு முந்தைய நாட்களான அக்டோபர் 18 மற்றும் 19 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பதால் பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை உறுதியாகியுள்ளது. வேலை நிமித்தமாக வெளியூர்களில் வசிப்போர் இந்த 3 நாட்கள் விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகை கொண்டாட திட்டமிட்டிருப்பார்கள். பண்டிகை முடிந்த மறுநாளான அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை வேலை நாளாக உள்ளது. சொந்த ஊரில் பண்டிகை கொண்டாடிவிட்டு பண்டிகையன்றே உடனடியாக அடுத்த நாள் பணிக்கு திரும்புவது வெளியூரில் வசிப்போருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். பயண களைப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் போன்ற காரணங்களால் பண்டிகைக்கு அடுத்த நாளையும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. சமீப ஆண்டுகளாக பொதுமக்களின் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அறிவிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டும் அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமையை விடுமுறையாக அறிவித்து தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறையை உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையின் ஆண்டு நாட்களின்படி இந்த கல்வியாண்டில் மொத்தம் 210 வேலை நாட்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இருப்பினும் பண்டிகை காலங்கள் மற்றும் கனமழை போன்ற அசாதாரண சூழல்களில் கூடுதல் விடுமுறை அளிக்கும் அதிகாரம் அரசுக்கு உள்ளது. அதே சமயம் செவ்வாய்க்கிழமை விடுமுறையாக அறிவிக்கப்பட்டால் அது மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நீண்ட ஓய்வையும் பண்டிகை முழுமையாக கொண்டாட முடியும். வரும் நாட்களில்தான் தெரியும் அரசு என்ன முடிவெடுக்கும் என்று.